அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு காலையும் நாம் எழுந்திருக்கும்போது அல்லாஹ் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருகிறான். ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய பரக்கத். ஆனால் அந்த பரக்கத்தை பெற ஒரே ஒரு வழி, இக்லாசுடன் கூடிய துஆ. இன்று நாம் பார்க்கப் போவது காலை எழுந்திருக்கும்போது ஓத வேண்டிய 5 முக்கியமான துஆக்கள். இந்த துஆக்களை தினமும் ஓதினால் உங்கள் நாள் பரக்கத்துடன் தொடங்கும் இன்ஷா அல்லாஹ். துஆ 1. தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும்போதுள்ள துஆ. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இதோட தமிழ் அர்த்தகம், நம்மை மரணிக்கச் செய்த பின்னர் உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவனிடமே மீட்சி உள்ளது. இந்த துஆவானது அரை மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஷுக்ருடன் அந்நாளை தொடங்க உதவுது. இதுல முக்கியமான விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கண்ண திறக்கிறதுக்கு முன்னாடியே படுக்கையிலேயே இந்த துஆவை ஓதுறது சார். காலையில் பறக்கப் பெறுவதற்கான துஆ. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூது வ இலைக்கன் நுஷூர். இதோட தமிழ் அர்த்தம், யா அல்லாஹ், உன்னாலே காலையை அடைந்தோம், உன்னாலேயே மாலையை அடைந்தோம், உன்னாலேயே வாழ்கிறோம், உன்னாலேயே இறக்கிறோம், உன்னிடமே மீட்சி உள்ளது. இந்த துஆவானது அந்த நாளை அல்லாஹ் கிட்டையே அர்ப்பணிச்சு தவக்குலுடன் தொடங்க உதவுது. அதனால நம்மளோட இதயத்தில் அமைதி கிடைக்கும். துஆ 3. சய்யிதுல் இஸ்திஃபார். துஆ பாவ மன்னிப்பின் தலைவர். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதோட தமிழ் பொருள், யா அல்லாஹ், நீயே என் ரப், உன்னையன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உனது அடிமை. நான் உனக்குக் கொடுத்த வாக்குறுதியிலும் ஒப்பந்தத்திலும் என்னால் என்றவரை உறுதியாக இருக்கிறேன். நான் செய்த தீமைகளின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு நீ செய்த அருட்கொடைகளை ஒப்புக்கொள்கிறேன். அதேபோல் என் பாவங்களையும் ஒப்புக்கொள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. நிச்சயமாக உன்னையன்றி பாவங்களை மன்னிப்பவர் யாருமில்லை. பாவ மன்னிப்பு துஆகளின் தலைவர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த துஆ. இந்த துஆவை காலையில ஓதியவர் அன்று மாலைக்குள் இறந்தாலோ அல்லது மாலையில் ஓதியவர் காலைக்குள் இறந்தாலோ அவருக்கு சொர்க்கம் உறுதி என்று புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துஆ 4. ஆரோக்கியம் மற்றும் நலனுக்கான காலை துஆ. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்ஐ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி. இதோட தமிழ் அர்த்தம், யா அல்லாஹ் என் உடலில் ஆரோக்கியம் தருவாயாக, யா அல்லாஹ் என் செவிகளில் ஆரோக்கியம் தருவாயாக, யா அல்லாஹ் என் கண்களில் ஆரோக்கியம் தருவாயாக. உடல் ஆரோக்கியத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் ஓதிய துஆ. இது காது, கண், உடல் மூன்றிற்கும் பாதுகாப்பு, நோய்களிலிருந்தும் பாதுகாக்கும் அற்புத துஆ. துஆ 5. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்கும் துஆ. அஊது பிகலிமாத்தில்லாஹி தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. இதன் அர்த்தம், அல்லாவின் பரிபூரண வார்த்தைகளால் அவன் படைத்தவற்றின் தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை 3 முறை ஓதினால் அன்று எந்த தீமையும் நெருங்காது, ஓதியவரின் குடும்பம் மற்றும் வீட்டிற்கும் பாதுகாப்பு கிடைக்கும். இந்த 5 துஆக்களையும் தினமும் காலையில் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் நாள் பரக்கத்துடன் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் அன்பானவர்களுடன் பகிருங்கள்.